நடிகர் ரஜினிகாந்த் சென்னை வந்த பிறகு அங்கு விமான நிலையத்தில் பேட்டியளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதரை இன்ஜினியர் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், இனிமே அதை பார்க்க முடியாது. அவருடைய எழுப்பு ஈடுகட்ட முடியாத எழுப்பு. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதரை இன்ஜினியர் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், இனிமே அதை பார்க்க முடியாது. அவருடைய எழுப்பு ஈடுகட்ட முடியாத எழுப்பு. விஜயகாந்த் மாதிரி ஒரு மனிதரை இன்ஜினியர் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், இனிமே அதை பார்க்க முடியாது. அவருடைய எழுப்பு ஈடுகட்ட முடியாத எழுப்பு. எல்லாருக்கும் வணக்கம். விஜயகாந்த் சார் லாஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்க்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இங்கே ஒரு கேரளாவில் ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கோம். யோகு பாபு கூட இங்கே தான் இருக்காரு. நாங்கள் 2 பேருமே ரொம்ப வருத்தப்பட்டோம். எனக்கு என்னென்னா, நான் அவருடைய ஒரு 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாருடைய டெத்துக்கும் நான் போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அவருடைய டெத்துக்கு அவருடைய முகத்தை கடைசி நேரத்தில் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தம் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. அவருடைய கல்யாணத்தப்போ நான் கல்யாணத்துக்கு பயங்கரமான க்ரௌடில் நான் பயங்கரமாக சிக்கின பிறகு திடீர்னு ஒரு கார் நின்றுச்சு. உள்ளார அப்படியே உள்ளார் வாங்கன்னு பார்த்தா 2 பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணும் உள்ளார உட்காந்துருந்தாங்க. அந்த மேடமோட மடியில தான் நான் உட்காந்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய கார் பக்கத்துல கொண்டு இறக்கி விட்டுட்டு போனாங்க. கல்யாணத்துக்கு போன என்னால் அவருடைய இறப்புக்கு போக முடியல. இந்த ஆழ்ந்த அனுதாபங்கள். அதுவும் அந்த 2 குழந்தைங்க அழுகிறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி அழுகுறாங்க அந்த சன்ஸ். அது பார்க்கும்போது நம்ம கண்ணிலே தண்ணி வருது. ரொம்ப நல்லவருங்க. ரொம்ப ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு அவர்கிட்ட. ஒரு ஸ்ட்ராங் மேன். அவ்வளோ வெரி வெல் எஜுகேட்டட் இல்லாட்டினா கூட அது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் 4-5 படங்கள் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுவார். நடிகர் சங்கத்தை நல்லபடியாக கொண்டு போனார். பாலிடிக்ஸ்லையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனார். ஹெல்த்து பார்க்காம விட்டுட்டாருன்னு சொல்லி தான் ஒரு பெரிய வருத்தம். அவரை பார்க்கும்போது இன்னைக்கும் நேத்தெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். கடவுள் அவங்களுடைய மனைவிக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். எல்லாருமே அவருக்காக, அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நம்ம பிரார்த்திக்கலாம். ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். அந்த வானத்தை போல தாய்க்கு மேல கேப்டன் எனக்கு தாய்க்கு மேல என்னோட தாய்க்கு மேல அதனால நைட்டு தங்கி அவர் மீண்டும் பார்த்துட்டு போன மண்டபத்துல பார்த்தேன். பொதுமக்களுக்கு தலைவர் போயிட்டா கூட ஆத்மா சாந்தி வரணும். முதல் தலைவனும் கடைசி தலைவனும் எல்லா மக்களுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சிருக்காரு. அவரை மாதிரி ஒரு தலைவர் தெய்வத்தை நேரில் யாரும் பார்க்க மாட்டீங்க. தெய்வம் இதாங்க தெய்வம். இல்ல சார், சாமி யாருக்கும் அள்ளி கொடுத்தாரு. எங்க கேப்டன் அள்ளி கொடுத்தவர். எங்க கேப்டன் நிறைய செஞ்சிருக்காருங்க. நான் தெய்வத்தை இழந்துட்டோங்க. தெய்வத்தை பார்க்க போயிட்டு இருக்கோங்க. தெய்வத்தை கண்ணில் காட்ட மாட்டாங்க. தெய்வத்தை மூஞ்ச பார்க்க முடியலங்க. மாஸ்க போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. தெய்வத்தை மூஞ்ச பார்க்க முடியல. திரு விஜயகாந்த் அவருடைய பணிகளையும் அவருடைய அந்த தொண்டுகளையும் ரசித்தவர்கள் உணர்ச்சி வயப்பட்டு பேசக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.